4 விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் உலக ஆரம்பத்தினால பேசுகிறாங்க. ஒரு விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் 7வது ஜெனரேஷன் தலைமுறை வரைக்கும் பேசுகிறாரு. 2வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் அவர் 8வது ஜெனரேஷன் தலைமுறை வரைக்கும் பேசுகிறாரு. 3வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் அவர் 9வது ஜெனரேஷன் தலைமுறை பற்றி பேசுகிறாரு. 4வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் 10வது தலைமுறை ஜெனரேஷனை பற்றி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் விஞ்ஞானியாளர்களும் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி தான் அவங்க குறிப்புகளை உலக புகழ் புக்கில் பார்த்து உலக எழுத்தில் பார்த்து இப்படி கரெக்டாக துல்லியரமாக பேசுகிறாங்க. 10வது தலைமுறை ஜெனரேஷன் வரைக்கும் 4 விஞ்ஞானியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம மத்தியில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, உலகம் குரங்குலேருந்து மனிதன் வந்தானா அப்படின்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், 5வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசுகிறாரு. ஏங்க 7வது சுற்றில் வந்து 7வது சுற்றில் வந்து உலகம் அழியாமல் இருந்துச்சு. அந்த 6வது சுற்றில் தான் வந்து இயற்கை உயிரை கொடுத்துச்சு. அந்த உயிர் மூலியமாக கை கால அசைவு இருந்துச்சு. அவங்களுக்கு ஆக்சிஜன் தண்ணி குளுக்கோஸ் மூலியமாக போச்சு. பேட்டரி இருந்துச்சு. மூலிகை விசுவாச காற்று அது மூலியமாக அவங்களுக்கு எனர்ஜி தைரியம் தெம்பு இருந்துச்சு. அதனால் அவங்க விவசாயம் பண்ணி அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க. பல வகை நல்ல பழத்துக்களை சாப்பிட்ருக்காங்க. அந்த செடிகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த மக்காச்சோளம் என்னென்ன இயற்கையில் அந்த கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, பூசணிக்காய் செடி, அந்த செடிகள், சீனிக்கிழங்கு செடி, மரவள்ளி செடி, பனக்கிழங்கு, நொங்கு, இளநி, இந்த இயற்கை உள்ளதை அவங்க நல்லா சாப்பிட்ருக்காங்க. பழத்தை சாப்பிட்ருக்காங்க. குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தாங்க. அவங்க பல ஆண்டுகள் பல வருடங்கள் கழித்து அந்த உடம்பு உள்ள மசுறுகளாம் உதிர்ந்து அது மனுஷனா ஆணும் பெண்ணும் காட்டுவாசி மாதிரி ஆதிவாசி நிர்வாணமாக வாழ்ந்து இலையை கட்டிக்கிட்டு வாழ்ந்து காட்டு மனிதன் காட்டு பொண்ணு மாதிரி வாழ்ந்து இந்த மாதிரி உடலுறவு கொண்டு தான் பொம்பளை உருவத்தில் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு பொம்பளை மூலியமாக குழந்தை பிறந்து அவங்க தான் மனிதர்களாக ஆரம்பித்து வந்தாங்க அப்படின்னு அந்த விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசுகிறாரு. இது 5வது ஜெனரேஷன் தலைமுறை விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 10 வரைக்கும் 4 விஞ்ஞானியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேசினாங்க. 11வது ஜெனரேஷன் தலைமுறையில் 5வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் இப்படித்தான் சனங்கள் உருவானாங்க அப்படின்னு நம்ம உலகம் ஆரம்பத்து காலத்துலேருந்து வருஷத்தில் இருந்து 11வது ஜெனரேஷன் தலைமுறை வரைக்கும் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன்னா எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, கருத்து தெரிஞ்சவங்க, கொள்கை தெரிஞ்சவங்க நிறையா பேர் நீங்கள் இருக்கத்தான் செய்வீங்க. ஆமாம், இப்படி அப்போல்லாம் விஞ்ஞானியாளருக்கு ஆராய்ச்சியாளருக்கு அவ்வளோ கருவியெல்லாம் ரொம்ப கிடையாது. பூத கண்ணாடி மாதிரி வச்சு பார்த்துருப்பாங்க. அந்த பைனாப்பிள் பூத கண்ணாடி மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. லென்ஸு கண்ணாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உலக ஆரம்பத்து காலகட்டத்தில் பார்த்துருக்காங்க. அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் குறிப்பை தான் அவங்க அங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஆமாம், இது எது உண்மை இல்லை அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் பரம்பரையாக வாழையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து உங்கள் மத்தியில் பகுந்து
உலகம் முழுவதும் மக்களுக்கும் பகிர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பு தவறு ஏதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்று என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆமாம், எனது பேர் எம் பாலசுப்ரமணியன். இதோடு எனது புரோகிராமை நான் முடித்து கொள்ளுகிறேன். ஆமாம், ஏதாவது சொதப்பல் கதப்பல் இருந்தால் ஏதாவது மாறி கீறி பேசினாலும் இது மனக்கற்பனை, மாயை, புரியாத கதை, தெரியாத கதை. இது மனக்கற்பனையில் சோடிக்கப்பட்டு இந்த கதையை விவரித்து துல்லிகரமாக மக்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்ன தான் எனக்கு கைமாருக்கு நீங்கள் செய்ய புரியலோ, இதுக்கு உலக புகழ், ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மாசேவர் அவார்டுன்னு எவ்வளவோ பரிசுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் அடிமட்டமாக ஏழை மக்கள் ஒருவனாகத்தான் வறுமைக்கோட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எல்லா மதத்தை தொட்ட யோகமும், இந்த கதையை தொட்ட யோகமும், இந்த சனத்தை தொட்ட யோகமும், அப்படி மாறுபட்ட லைஃப் வாழ்க்கை ஏதாவது கிடைக்குமா? துக்குறி இருக்கா? அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் மனசு மூளை இருக்கா? நீங்கள்லாம் எதை நோக்கி, எந்த கேட்டகரியை நோக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவோ விஞ்ஞானியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ கருவிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. டாட்டா இருக்கிறீங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிறீங்க, உலக சாதனையாளர்லாம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா உலகத்தில் அனைவர்கிட்டையும் நான் பேசுகிறேன். வறுமை கோட்டுக்களை கீழே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இதே ஜென்மத்தில் எனக்கு பிரம்மாண்டமான லைஃப் வாழ்க்கையை கொடுத்து உங்கள் மூலியமாக கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டு எழுப்பு உதவி, அவனுக்கு ஊக்கம் கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து, தைரியம் கொடுத்து, அவனுக்குள்ள ஒரு கார்பரண்ட்டு கொடுத்து நீங்கள் தாங்க வாழ வைக்கணும். இது மூளைக்கு, மனசுக்கு, வாழ்க்கைக்கு இயற்கையான செயல்பட்டுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். மக்களே, சனங்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், தப்பு தவறு ஏதாவது இருந்தால் உங்களில் ஒருவனை என்னை மன்னிச்சுக்கங்க. நான் பெரிய மகானும் இல்லை, எல்லா மத தெய்வமும் நான் வழிபாடு பண்ணுகிறேன். இப்படித்தான் வாழணும்னு எனது தாய் தகப்பன் இப்படித்தான் வாழும் விதிமுறைகளை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை வளர்த்துருக்காங்க. நான் பார்த்த உலகத்தில், நான் கண்ட இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவத்தை பற்றி தான் நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். மக்களே, சனங்களே, இதோடு நான் முடித்து கொள்கிறேன். யாரும் சரி என்ன ஒன்றிய தலைவர் முடிச்சுக்கொள்ளுன்ட்டு ரொம்ப பேசுகிறாருன்னு தப்பாக யாரும் எடுத்துக்கிறாருங்க. பெருந்தன்மையோடு, விசுவாசமாக, உண்மையாக, நல்ல கொள்கையோடு, யார் எந்த தொழில் நுட்பத்து கொள்கையோடு, விசுவாசத்தோடு இதோடு நான் முடித்து கொள்கிறேன். டாட்டாங்க. மறந்துடாங்க சனங்களே, மக்களே, உலகம் முழுவதும் சனங்களே, எல்லா மொழி பாசைகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா மக்களும், எல்லா மதமும், எல்லா சனங்களும், எல்லா பாச மொழிகளும் அன்பான வாழ்த்துக்கள், வெற்றியான வாழ்த்துக்கள், விசுவாசமான வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் மக்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். முடித்துக் கொள்கிறேன். டாட்டா.